இப்போ இந்த பர்ஸ், பென், போன் இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்காக கொடுத்தேன்னு தெரியுமா? எதுக்கு? எப்படியும் இப்ப 12 மணி ஆச்சு. இப்ப கிளம்பி கண்டிப்பா ஆபீஸ்க்கு போக முடியாது. அதனால நாம சென்னையை சுத்தி பார்க்க போறோம். இல்லனா ஒரு சினிமாக்கு போயிட்டு வரலாம். நோ நோ மை டியர் சக்தி. உத்தியோகம் புருஷ லட்சணம். இன்னைக்கு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் நான் ஆபீஸ் போய்தான் ஆகணும். அப்படியா? முதலாளினா எப்ப வேணாலும் ஆபீஸ்க்கு போலாமோ? தப்பு இல்லையா? தப்பே இல்ல. இந்த தப்பு என்னது இல்ல. காலையில இருந்து அப்பாவோட கண்ணாடி நம்ம எல்லாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணிடுச்சு. அதனாலதான் இவ்வளவு நேரம் கழிச்சு நான் ஆபீஸ்க்கு போறேன். ஹே, என் பொண்டாட்டிக்கு ஏதாவது வேணுமா? எதுவும் வேண்டாம். என் மாமனார் பார்த்த பிசினஸ அவரை விட நல்லபடியா என் புருஷன் பாத்துக்கிட்டா அதுவே போதும். சூப்பர். லைஃப் பார்ட்னர் மாதிரி உன்னை பிசினஸ் பார்ட்னராவும் ஆக்கிடலாம் போல் இருக்கே. அப்புறம் பிசினஸ் நீங்க கவனிக்க மாட்டீங்க, பிசினஸ் பார்ட்னரை மட்டும் தான் கவனிப்பீங்க. ஆளை விடுங்க. ஓகே மேடம். அப்பா கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் விஷயம் பூராவும் என்னையே பார்க்க சொல்றாரு. அதனால நான் ரெகுலரா ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும். ஆமா, நீங்க தானே இப்ப சொன்னீங்க உத்தியோகம் புருஷ லட்சணம்னு. போங்க, போய் நல்ல வேலையை பாருங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்க ஆபீஸ் போக மாட்டீங்கன்னு. அப்புறம் சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போங்க. ஏய், இன்னைக்கு சினிமா போலான்னு சொன்னேன்ல? ஆமா, அதுக்கு இன்னைக்கு போக முடியாது. நாளைக்கு ஈவினிங் போலாம். ஈவினிங்கே டிக்கெட் புக் பண்ணிடுறேன். இது பாருங்க, சினிமாக்கு போறதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க முதல்ல வேலையை பாருங்க. நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துக்கலாம். உங்க கூட நான் இருக்கணும். அது வீட்லயே இருந்தா என்ன? சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துருங்க, அது போதும். சக்தி, நான் உன்னை கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டியே? இப்படி நீங்க கேக்குறதா தப்பு. கேளுங்க. காலையில இருந்து கேட்கலான்னு நினைச்சேன். அப்பா கண்ணாடி விஷயமா தாமோதரன் மாமா தப்பா பேசினாரே, அத பத்தி. ஏங்க, எங்க வீட்ல ஒரு சாதாரண பொருள் காணாம போனாலே 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதுவும் இது தங்கம் ஃப்ரேம் போட்ட கண்ணாடி. யாரையாவது சந்தேகப்பட்டு தானே ஆகணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கூட்டு குடும்பத்துல அடிக்கடி இந்த மாதிரி சம்பவம், இந்த மாதிரி பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜங்க. நான் அதை பத்தி எதுவுமே நினைக்கல. தாமோதர மாமா குத்தம் சொன்னாலும் என் மாமியார் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல, அது போதும். அந்த நேரம் தாங்க என் வாழ்க்கையில பொன்னான நேரம். மாமியார் கிட்ட மருமகன் நல்ல பேர் வாங்குறது சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? நான் கொடுத்து வச்சவங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பெண்கள் என்னமா யோசிக்கிறீங்க?